வணக்கம். தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். வைத்தியசாலைகளில் நெருக்கடிகளுக்கு கடந்த கால அரசுகளே காரணம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் விளைவுகளால் நோயாளர்கள் இன்று அவதிப்படுகின்றனர் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதனால் தான் இன்று வைத்தியசாலைகளில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். தாதிய சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள 3147 பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் 65% இறக்குமதி செய்யப்படுவதுடன் 35% நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த கொள்வனவு செயல்முறைக்கு கால அவகாசம் தேவைப்படும் இந்த வருடத்தின் பயன்பாட்டுக்கான மருந்துகளில் 67 வகையான மருந்துகளுக்கு மாத்திரமே கடந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் முந்தைய அரசாங்கம் பொருட்கொடலை சமர்ப்பித்திருந்தது. முறையாக மருந்து கொள்வனவு செயல்முறையை முன்னெடுக்காதமையினால் ஏற்பட்ட பின் விளைவுகளையே தற்சமயம் வைத்தியசாலைகளில் சந்திக்க நேரிட்டுள்ளது. சர்வதேச சுகாதார அளவுகோல்களின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு உயர்வான இடம் உள்ளது. அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் இருந்து 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் குவைத் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. அடுத்த ஆண்டு நாட்டு மக்களால் அரசாங்கத்தினர் துரத்தி அடிக்கப்படுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர். அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் பயணம் சிறப்பானதாக இல்லை என தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களே கூறுகின்றனர். நாட்டில் அரசாங்கம் ஒன்று இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த பதிலும் இல்லை. கொள்கையற்ற அனுபவமற்ற இந்த குழுவிடம் நாட்டை கையளித்தால் என்னவாகும் என்பதை அன்றே நாம் தெரிவித்திருந்தோம். இன்று தேசிய மக்கள் சக்தி 23 லட்சம் வாக்களை இழந்திருக்கிறது. நாம் மேலதிகமாக 3 லட்சம் வாக்களை பெற்றிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர். அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள். சுயேட்சை குழுக்களுடன் ஒப்பந்தமிட்டு கொழும்பு மாநகரசபையில் அரசாங்கம் ஆட்சி அமைத்து தோல்வியடைந்த அந்த பெண் வேட்பாளரிடம் கொழும்பு ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு மே மாதத்துக்கு 3 மாதங்களுக்கு முன்னரே இந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகும். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த ஆதரவாளர்களாலேயே இந்த அரசாங்கம் வீழ்த்தப்படும். மக்களுக்கு உப்பினை கூட வழங்க முடியாதுள்ள அரசாங்கம் ஏனைய காரணங்கள் குறித்து பேசுவதில் பயன் என்ன? எதிர்க்கட்சிகளுக்கு பாதாள உலகக்குழுவுடன் தொடர்பிருக்கிறது என்றால் ஆதாரத்துடன் அதனை நிரூபித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு சவால் விடுக்கின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களே நாடு தொடர்பில் தீர்வொன்றை எடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். இலங்கை மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை ஏல விற்பனையினூடாக வழங்க உள்ளது. 1,62,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 87,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் பரவலாக இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரமு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வேறு இடங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாடுகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும்
வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியாக ஹம்மாந்தோட்டை வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை இருக்கும். சிலாவத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரிக்கலாம். சிலாவத்திலிருந்து கொழும்பு வழியாக மாத்தறை வரையிலும், காங்கேசன்துறையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக திருவோணமலை வரையிலும் கடற்கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரிக்கலாம். சிலாவத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கும். சிலாவம் முதல் கொழும்பு வழியாக மாத்தறை வரையிலும், காங்கேசன்துறை முதல் முல்லைத்தீவு வழியாக திருவோணமலை வரையிலும் கடற்கரையோர கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2 முதல் 3 மீட்டர் அதிகரிக்கக்கூடும். இது தொடர்பாக கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மிகவும் கொந்தளிப்பான கடல் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சினோபெக் நிறுவனம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் கைகோத்துள்ளது. சினோபெக் நிறுவனமானது கிளீன் ஸ்ரீலங்கா தொனிப்பொருளுடனான தினத்தை வெற்றிகரமாக அண்மையில் நடாத்தியது. நாவலவில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட டில்லி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இது தொடர்பான நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய சினோபெக் ஏஜென்சி லங்கா பிரைவேட் லிமிடெடின் பொது மேலாளர் வாங் ஹைவே, நீண்டகால கூட்டாண்மைகளை உருவாக்குவதற்கும் அதன் நிலைய வலையமைப்பு மூலம் நேர்மறையான மாற்றத்தை வழங்குவதற்கும் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். சினோபெக் எரிபொருள் நிரப்பு நிலையம் என்பது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான ஒரு இடமாக மட்டும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம். அது முற்பகுதியில் நுழையும் போது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சுத்தமான, பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான சூழலை வழங்க வேண்டும். இதனால் தான் பொதுமக்கள் எங்கள் டீலர், பங்காளர்கள் மற்றும் எங்கள் நிறுவனத்திற்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சினோபெக் திறந்த தினத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த நிகழ்வின் மூலம் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதையும் இலங்கை முழுவதும் உட்கட்டமைப்பு தரங்களை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை எதிரொலிப்பதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். இதனையடுத்து கருத்துரைத்த எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, an event that not only brings us together but also frames Sinopec's commitment to the Clean Sri Lanka initiative. சினோபெக்கின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியின் முக்கியத்துவம் குறித்து தனது முன்னோக்கை பகிர்ந்து கொண்டார். இலங்கையின் எரிபொருள் நிலையங்களை நவீனமயமாக்குவதில் சினோபெக் செய்து வரும் தொடர்ச்சியான முதலீடு நமது தேசிய முன்னுரிமைகளுடன் ஆழமாக எதிரொலிக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திறந்த நாள் அனைத்து இளைஞர்களுக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான எரிசக்தி நிலப்பரப்பை உருவாக்குவதில் பொது தனியார் கூட்டாண்மைகளின் மதிப்பை நிரூபிக்கிறது. சினோபெக் நிலைய ஊழியர்களும் சிறப்பு வாடிக்கையாளர் சேவை பயிற்சியை பெற்றுள்ளனர். இப்போது தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். கடந்த காலங்களில் தொழில்முறை வளர்ச்சிக்கான கட்டமைக்கப்பட்ட வாய்ப்புகள் குறைவாக இருந்ததால் அவர்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட ஒரு முயற்சி இது. வாடிக்கையாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நிலையம் வெறும் நிரப்புதலை விட அதிகமான பிற சேவைகளையும் வழங்கும். இந்த நிகழ்வில் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, இலங்கைக்கான சீன தூதரகத்தின் தூதுவர் கூய் ஜென் ஹோங் மற்றும் மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் மற்றும் தூய்மை இலங்கை திட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதியின் சிரேஷ்ட கூடுதல் செயலாளர் GMRD அபன்சு மற்றும் ஜனாதிபதியின் கூடுதல் செயலாளர் பொறியியலாளர் SP சுசுகீஸ்வரர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடு தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்து பயணிக்குமானால் தமிழீழ விடுதலை புலிகள் தலை தூக்குவதை தடுக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு தரப்பினர் உயிர் தியாகம் செய்து யுத்தத்தை நிறைவு செய்தனர்.
அதற்காக பாடுபட்ட இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என தற்போது கூறுகின்றனர். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். யுத்தத்தை நிறைவு செய்த இராணுவ வீரர்களுக்கு தற்போது அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. நாடு தற்போது இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. අඩු ගානේ ඒවත් ලැබෙන්නේ නැති තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් මේක කියනකොට හෙට දායි දන්නේ අපි දැන් මේ යන විදියට දැන් මන්ත්‍රීවරු දැන් දානවා කියලා කිව්වනේ බර ගහනක් නේද? ඉතින් මම දන්නේ එහෙම දේශපාලනේ කරන්න මම හිතන්නේ මේ රටේ දැන් ඔහොම ගියොත් இலங்கை இராணுவத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான உதைபந்தாட்ட பயிற்சி முகாம் விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இலங்கை இராணுவத்தின் 553வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 9 பாடசாலைகளின் மாணவர்களுக்கான 2 நாள் உதைபந்தாட்ட பயிற்சி முகாம் முல்லைத்தீவு விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் 2 நாட்கள் இடம்பெற்றது. நேற்றைய 2ஆம் நாள் பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுடன் நிறைவு பெற்றது. 553வது படைப்பிரிவு கட்டளை அதிகாரி கேர்னல் பிரபாத் முத்துநாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 55வது படைப்பிரிவின் பதில் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் சஞ்சீவ வெனசேகர பிரதம விருந்தினராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரன், விஸ்வமடு மகாவித்தியாலய அதிபர் இராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது இராணுவ அணிக்கும் விஸ்வமடு தோழர்கள் விளையாட்டுக் கழக அணிக்கும் இடையிலான உதைபந்தாட்ட காட்சி போட்டியும் இடம்பெற்றது. இதில் இராணுவ அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மறைந்த நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதிச் சடங்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது. மறைந்த நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதிச் சடங்கு நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அரச மரியாதையுடன் இடம்பெற உள்ளது. இலங்கை சினிமாவின் ராணி என்று பெயர் பெற்ற மாலினி பொன்சேகாவின் இறுதிச் சடங்குகளுக்கான வசதிகளை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹெனிதும சுனில் சேவி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோர் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் நாளை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன தரங்கனி மண்டபத்திலும் நாளை மறுதினம் சுதந்திர சதுக்க மாளிகையிலும் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இறுதிச் சடங்கு நாளை 26ஆம் தேதி பிற்பகல் சுதந்திர சதுக்க வளாகத்தில் அரச மரியாதையுடன் இடம்பெற உள்ளது. மாலினி பொன்சேகாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார, புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரின்ஸ் சேனாதீர, மாலினி பொன்சேகாவின் உறவினர்கள், கலைஞர்கள் பங்கேற்றனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் விமானப்படை நடாத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காசாவின் வடக்கு குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை நடாத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். எனினும் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கி இருப்பதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது. இஸ்ரேல் அண்மைய நாட்களாக காசாவை முழுமையாக கைப்பற்றும் நோக்குடன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஓராண்டுக்கும் மேலாக மோதல் நீடித்த நிலையில் கடந்த ஜனவரியில் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 6 வார கால போர் நிறுத்தத்தின் போது இருதரப்பிலும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஹமாஸ் தரப்பு ஏற்க மறுத்தது. அதனை அடுத்து காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடாத்தி வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 53,762 பேர் உயிர் இழந்துள்ளனர். 1,22,197 பேர் காயம் அடைந்துள்ளனர் என காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் முதல் முறையாக போர்க்கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மோதல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் சூழலில் கடந்த வாரம் முதல் முறையாக இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையில் துருக்கியில் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தொடர்ந்து
முதல் முறையாக நேற்று மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெற்றது. இதில் இரு நாடுகளும் தலா 390 போர்க்கைதிகளை விடுவித்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட தலா 270 வீரர்கள் மற்றும் 120 பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் விடுதலையான ரஷ்ய வீரர்கள் பெலாரஸ் நாட்டின் பகுதியில் ரஷ்ய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்கப்பட்டன. இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கருத்து வெளியிடுகையில், ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர்க்கைதிகள் பரிமாற்றத்தில் 1000க்கு 1000 என்னும் கொள்கையின் அடிப்படையில் 390 உக்ரைன் நாட்டினர் தாயகம் திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பரிமாற்றமானது நாளைய தினமும் தொடரும் என தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் அங்குள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அதனையடுத்து உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. நகரின் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நிலத்தடி சுரங்கப்பாதை நிலையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கீவின் ஓபோலோன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீது ட்ரோன் வீழ்ந்து வெடித்து ஜோலோமியன்ஸ்கி மாவட்டத்தில் 2 இடங்களில் நடந்த தாக்குதல் காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் 8 பேர் காயம் அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.